இஸ்ரேல் வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லை காசால இருக்கக்கூடிய அந்த குழுக்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்களா? பயங்கரமாக தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்கங்கிறது ஒரு விஷயம். இந்த ஒப்பந்தமே தேவையில்லை, உங்களுக்கு ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் தான் ஹமாஸுடைய கை வந்து ஓங்கியிருக்கு. இன்றைக்கி ஹமாஸ் கை தான். நான் ஜோர்டானில் பேசிவிட்டேன், எகிப்தில் பேசிவிட்டேன், உங்களை வந்து அங்கே நாடு கடத்திடுவோம். பாலஸ்தீன்கிறது கிடையாது, இஸ்ரேல் நாடு தான் அது. நெத்தன்யாகு என்ன பேசினார், இப்போ நடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஐநா சபையில் அவரும் பேசுகிறதுக்கு போயிருந்தார். எல்லா நாள் அதிபர்களும் புறக்கணிச்சாங்கல்ல, அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாற்றுக்குரல் நேயர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். டெக்னாலஜி இப்போ அதிகமாக வளர்ந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் அதிகமான டெக்னாலஜியில் இருக்குங்கிறதெல்லாம் செய்தியாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த போர் விஷயத்தில் இரண்டு நாடுகளுமே ஒரு சின்ன குழுவோட வந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த போரில் இஸ்ரேல் வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லை காசால இருக்கக்கூடிய அந்த குழுக்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்களா? அதாவது வெற்றிங்கிறது வந்து யாருமே போரில் வந்து தோல்வி ஒத்துக்கிற மாட்டாங்க. இஸ்ரேலும் ஒத்துக்கிறமாங்க, ஹமாஸும் ஒத்துக்கிற மாட்டாங்க. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு சொல்லி அதுக்கு சில பாயிண்ட்டுகளை அதுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, நாங்கள் தான் வெற்றி பெற்றோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ரெண்டு பேர் சொல்லையும் தனியாக கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வெற்றி பெறுவது என்பது அவர் எதற்காக அதை செஞ்சேன்னு சொல்கிறாரோ அதை அடைஞ்சிருக்கணும். இஸ்ரேல் இந்த தாக்குதலை எதுக்கு செஞ்சாங்க? ரெண்டே நோக்கம்தான். அதில் உள்ள கைதிகள் பூராத்தையும் நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்துடுவோம், ஹமாஸுங்கிறத தடம் தெரியாமல் அழிச்சிடுவோம். இதுதான். நீ இதை செய்யாட்டி என்ன அர்த்தம்? நீங்கள் 1000 பேரை கொண்டுருங்க, 1,00,000 பேரை கொள்ளுங்க, நீங்கள் எதுக்காக அந்த யுத்தத்தை செஞ்சதா சொன்னீங்க? இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு உள்ளே போனாங்க? இந்த ரெண்டு தானே. இந்த ரெண்டில் 1% அவங்க ஜெயிச்சாங்களா? இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹமாஸ் அழிக்கவும் முடியலை. அவங்க சுரங்கங்கள் அப்படியே இருக்குங்கிறாங்க, மேலும் புதுசாக தோண்டிகிட்டு இருக்காங்கிறாங்க. அழித்த சுரங்கத்தெல்லாம் புதுசாக வந்து மறுபடியும் உண்டாக்கிடுறாங்க, மறுகட்டமைப்பு செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. அது போக வந்துக்கிட்டு இந்த ஒப்பந்தமே தேவையில்லை, உங்களுக்கு ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் பிடிச்சிருக்கணும். ஜெயிச்சதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன்லாம் பிடிச்சிட்டானா யார்கிட்ட ஒப்பந்தம் பண்ணுறது? இல்லை, அவன்கிட்ட ஒரு பொசிஷன் இருக்க போய் தான் நீங்கள் ஒப்பந்தத்துக்கு போறீங்க. நீங்கள் ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் போகிறதுக்கு காரணமே பொசிஷன் உங்கள் கையிலையும் இருக்குது, அவங்க கையிலும் இருக்குது. அவன் கையில் உள்ளது நீங்கள் எடுக்கலை. எடுத்தால் தான் நீங்கள் ஜெயிச்சின்னு அர்த்தம். எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை பூரா இஸ்ரேல் ஆக்கிட்டான்னு வைங்க, அப்போ ஏன் ஒப்பந்தம்? அப்போ யார்கிட்ட போய் எதிரியே இருக்க மாட்டானே. எதிரியே இருக்காமல் அழித்தா ஒப்பந்தம் தேவைப்படாது. நீங்கள் ஒப்பந்தம் பண்ணுறீங்கன்னா எதிரி இருக்கிறான்னு அர்த்தம். இருக்க போய் தான் நம்ம ஒப்பந்தம் பண்ணுறீங்க. அப்போ இப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், இஸ்ரேல் வந்து படுதோல்வி, இஸ்ரேல் அமெரிக்காவும் வந்து ஒரு சின்ன குழுவிட்ட போய் பயங்கரமாக தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்கங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடணும். அமெரிக்க அதிபர் ஆனவுன்னு அவர் சொன்னார், நீங்கள் அந்த நாட்டை விட்டு எல்லோரும் போயிடணும். நான் ஜோர்டானில் பேசிவிட்டேன், எகிப்தில் பேசிவிட்டேன், உங்களை வந்து அங்கே நாடு கடத்திடுவோம். பாலஸ்தீன் மக்கள்லாம் அது போகலைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நரகத்தை காண்பீர்கள் அப்படின்னு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றவுன்னு என்ன சொன்னார்ன்னு கேட்டால், இந்த பாலஸ்தீனில் வந்து பாலஸ்தீன் இருக்கக்கூடாது, எல்லாம் போயிடணும், அதை வந்து உலக சுற்றுலா மையமாக நான் ஆக்குவேங்கிறார். அதாவது நான் சொந்தமாக்கிடுவேங்கிறாரு யார்? ட்ரம்ப். அப்போ நான் சொந்தமாக்கி வரக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு சொகுசான ஒரு நகரமாக நான் ஆக்கி காட்ட போகிறேன், அதனால் நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து நான் அடைக்கலம் தருவதற்கு எல்லா நாடுகள்லையும் பேசிட்டேன், அந்த ஜோர்டானில் கொஞ்சம் பேர் ஏற்றுக்குருவாங்க, எகிப்தில் கொஞ்சம் பேர் ஏற்றுக்குருவாங்க, நீங்கள் எல்லாம் அங்கிட்டு போயிருங்கன்னு சொன்னார்ல. அப்படின்னா வந்து அவங்க அங்கே தானே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர் ஜெயிக்கலையே. எதுலெல்லாம் ஜெயிக்கலை? எந்த நாடும் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டான். எந்த ஒரு நாடும் அவங்க வந்து வர்றதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. இந்த மக்களும் செத்தாலும் சாவும் தவிர இங்கேருந்து போக மாட்டோன்ட்டாங்க. அப்போ இவங்கள்ட்டையும் உங்களுடைய மிரட்டல் வந்து பழிக்கலை. வேறு நாடுகளில் உங்களுடைய அடிமை நாடாக இருந்தாலும் அவங்களும் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க. இந்த பாலஸ்தீன் நம்ம நாட்டில் நமக்கு பிரச்சனை ஆயிரும்னு அவன் பயந்துட்டு என்ன செஞ்சான்? அடைக்கலம் கொடுக்க முடியாது, அவங்கள எங்கள் நாட்டுக்குள்ளே சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ அதில் அமெரிக்கா எதை சொன்னார்களோ அதை செய்யலைன்னா யாருக்கு தோல்வி? அமெரிக்காவுக்கு தோல்வி. இஸ்ரேல் என்ன சொல்லிகிட்டு இருந்தான்? அமெரிக்காவுடைய திட்டம் இது, அதை காலி பண்ணிட்டு ஒரு சுற்றுலாத்தலமாக அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம் மாதிரி ஆக்கி வைத்துக் கொள்வது அப்படிங்கிற திட்டத்தில் ட்ரம்ப் பேசினார். அதுவும் ஃபெயிலியர்.
அடுத்து இவர் என்ன பேசினார், ட்ரம்ப் நெத்தனியாக என்ன பேசினார், இப்போ நடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஐநா சபையில் அவரும் பேசுகிறதுக்கு போயிருந்தார். எல்லா அதிபர்களும் புறக்கணிச்சாங்கல்ல. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்ரேலுங்கிற பேச்சே பாலஸ்தீன்கிறது கிடையாது. இஸ்ரேல் நாடு தான் அது. பாலஸ்தீன் ஒரு நாடே கிடையாது. அது எல்லாத்தையுமே எங்கள் கூடியதை நாங்கள் ஆக்குவோம், எங்கள் மக்களை குடியேற்றுவோம், இஸ்ரேல்னு ஒரு நாடே கிடையாதுன்ட்டார். அது வரலாற்று ஏன் தப்பு தான், அதெல்லாம் விஷயம் வேறு. உன் கொள்கை இப்படி வச்சுக்கிடுவோம். அப்போ இஸ்ரேல் இருக்கக்கூடாதுங்கிற, இப்போ இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு, பாலஸ்தீன் இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு நீ வந்து வெளியேற? பாலஸ்தீனமே இருக்கக்கூடாது, பாலஸ்தீனத்தில் எங்கள் யூதர்களை கொண்டே குடி அமர்த்தி இவங்களெல்லாம் வெளியேற்றுவோம், வெளியேற்ற சொல்லியே டிக்ளேர் பண்ணாங்க. அதாவது இப்போ கடைசி யுத்தம் பண்ணாங்கள, மொத்த இராணுவத்தை இறக்கி எல்லோரும் வெளியேறி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே டெண்டை போட்டு வச்சுட்டு இங்கேருந்து வெளியேறிடுங்க, அதையெல்லாம் நாங்கள் இஸ்ரேலுக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறோம்னு அறிவித்தாங்க. ஆமாம், இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு 60,000 படைகள் வந்து உள்ளே போனாங்கல்ல, அதை செஞ்சாங்களா? இல்லை. ஆமாம், நீங்கள் என்ன செஞ்சாலும் போக மாட்டேன்ட்டான். அப்போ போய் அடிதான் வாங்கினாங்க. அப்போ இவன் இஸ்ரேலுடைய திட்டம் என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன்கிறது இஸ்ரேலில் ஒரு பகுதி ஆகணும், அந்த மக்கள்லாம் கொல்லப்படணும், இல்லாட்டி ஓடிடணும், இதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம். அதில் ஜெயிச்சாங்களா? போர் எதுக்கு துவக்குனாங்களோ அதுலேயும் ஜெயிக்கலை. அப்படி இல்லாமல் ஆக்க முடிஞ்சா முடியலை. நீ வெளியேறான்ற அவன் டிமாண்ட் பண்ணி நீ வெளியேறிக்கிட்டு இருக்கிற. இப்போ இவ்வளோ பெரிய சர்வாதிகாரம் படைத்த ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சு எடுத்துக்கிட்டு போவானே தவிர வெளியேற மாட்டான் அவ்வளோ லேசில். அப்போ அமெரிக்காவுடைய அவ்வளோ பெரிய சப்போர்ட் உனக்கு இருந்தும் கூட நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய் மொத்தத்தையும் கைப்பற்றுக்கிறது முடியுதானா? முடியலை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ ஒப்பந்தத்தின் பிரகாரம் இல்லை நாங்கள் பழையபடி எங்கள் இடத்துக்கு போயிடுறோங்கிற, பழையபடி எங்கள் இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு அவன் வலிமையாக தானே இருக்கிறான். ஹமாஸ் தானே வலிமையாக இருக்குது. ஹமாஸுக்கு என்ன தோல்வின்னு கேட்டால், அவங்களுடைய முக்கியமான தலைகள் இழந்துட்டாங்க. இஸ்மாயில் ஹனியா பெரிய தலைவர், அதை விட பெரிய தலைவர் யஹ்யா சின்வார், அவங்கெல்லாம் வந்து பெரிய போராளிகளாகவும் இதெல்லாம் வந்து கட்டமைத்தவங்க. ஆனால் அதை இழந்தவங்க நிற்கிறாங்க. அதே மாதிரி அது ஒரு விஷயம். அது வந்து ஹமாஸுக்கு ஒரு பெரிய ஒரு அடி தான். அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்களுக்கு செஞ்சதுலேயும் அடி. அது ஹமாஸு ஆதரவு அவங்க இருந்தாங்கிற காரணத்தினால பேஜர் குண்டுகள் மூலமாக அந்த தலைவர்களை காலி பண்ணது, ஹசன் நஸ்ருல்லா போட்டு தள்ளினது, அதே மாதிரி வந்து சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக ஈரானுடைய உதவிகள் ஹிஸ்புல்லாவுக்கு வராமல் தடுத்து நிறுத்தினது, இப்படிங்கிற வகையில் இவங்களுக்கு சில பின்னடைவுகள் இருக்குது. ஹமாஸுக்கு பின்னடைவு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அதிக பின்னடைவு அதான் கணக்கு பண்ணும். போருண்டு அங்கிட்டு பார்த்து அங்கிட்டு சாவத்தான் செய்வான். ஒரு பக்கம் எங்கள் மேலே துரும்பு கூட படலைன்ற மாதிரி ஒரு போரே இருக்காது. எந்த போராக இருந்தாலும் எங்கிட்டும் சாவும் அங்கிட்டும் சாவான். சேதாரத்தை கம்பேர் பண்ணி தான் வெற்றி தொழிலை தீர்மானிக்கணும். உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோ, நான் எவ்வளோ இழந்த, நீ எவ்வளோ இழந்த, அப்படிங்கிறதான் சிந்திக்கணும். அப்போ சோல்ஜர் இராணுவங்கிற வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் 10% கூட நீ பாலஸ்தீனியர்களை நீ வந்து ஹமாஸ் போராளிகளை நீ அழிக்க காணாம். அவன் வந்து 25% அளவுக்கு அழிச்சிருக்கான் இராணுவத்தை, நீ சிவிலியன்கள் அழிச்சிருக்கிற. அப்போ அந்த வகையில் பார்த்தாலும் இஸ்ரேலுக்கு தான் படு தோல்வி. இது போக நிறைய பேர் மனநோயாளியாக இருக்கிறாங்க, போருக்கு மாட்டேங்கிறாங்க. ரிசர்வ் படையில் உள்ளவங்கலாம் என்ன செய்கிறாங்கன்னா வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ ரிசர்வ் படையினா எல்லாருக்கும் இராணுவ பயிற்சி கட்டாயங்க. தேவைன்னா கூப்பிட்டா ஒடியாரணும், வேறு எந்த தொழில் வேணாலும் பண்ணிக்க, தேவைன்னா கூப்பிட்டா வரணுன்றாங்க. அவன்லாம் மாட்டேன்ட்டான் இப்போ. அப்போ ஏற்கனவே இராணுவத்தில் அஃபீஷியலாக இருக்கிறவங்கள வச்சு தான் போரிடுறாங்க. அவங்களுக்கு இராணுவ வீரர்கள் தேவைப்படுது, ஆளுக்கு கிடைக்கல. வெளிநாட்டில் ஓடிப்போன இஸ்ரேலியெல்லாம் கூப்பிட்றான், வாங்க உங்களுக்கு நிறைய சம்பளம் தர்றோம், இராணுவத்துக்கு ஆள் தேவைப்படுதுன்னு அழைக்கிறான். ஒருத்தனை வரமாட்டேங்கிறான். இருந்தவனே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான். அவனுக்கு ரெட்டை கூட்டிகிட்டு வச்சுருப்பான். எல்லா இஸ்ரேலியர்களும் இஸ்ரேல்லையும் வச்சுருப்பான், அமெரிக்காவிலும் வச்சுருப்பான், இஸ்ரேலில் வச்சுருப்பான், ஜெர்மனியில் வச்சுருப்பான். அந்த ரெட்டை குடியுரிமை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்னா, இஸ்ரேல்லேருந்து நிறைய பேர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டானுவான். அப்போ இதெல்லாம் யாருக்கு வெற்றி? ஹமாஸ்லேருந்து ஒருத்தன் கூட வெளியே போகலையே. ஹமாஸை சேர்ந்த யாருமே நாட்டை விட்டு வெளியேறலை. அவன் தான் வெளியேறன்னு பார்த்தா நீ பண்ணுற கொடுமைக்கு ஓடியே போயிருக்கணும். அவன் யார் ஓடி போகணும் அவன் நிற்கிறான், யார் கை ஓங்கியிருக்குன்னு சொல்லி அங்கேருந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஒரு வகையில் பார்த்தாலும் இவனுக்கு தான் பெரிய ஒரு அடி, ஹமாஸ் மூலமாக அடி. அது போக வந்து ஹவுதிகளும் அந்த ஈரானும் கொடுத்த அடி வேறு தனியாக இருக்குது. அந்த ஹவுதிகள் அந்த சப்போர்ட் இல்லாட்டாலும் இப்போ ஹமாஸ் இவ்வளோக்கு முடியாது. அவங்களுக்கு பெரிய இழப்புகளை வந்து ஈரானுடைய தாக்குதல் வந்து கடுமையாக ஏற்படுத்தினுச்சு. ஹவுதிகளுடைய தாக்குதல் இன்றைக்கி வரைக்கும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்படுத்தி உள்நாட்டு யுத்தம் வந்துருமோங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்த பிறகு தான் இவங்களும் நம்ம சமாதானமாக போயிடுவோன்னு வர்றாங்க. அப்போ சமாதானமாக போயிடுவோன்னு ஒருத்தன் வந்து வலிமையாக இருக்கிறவன் எப்போ வர்றானோ அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். வலிமையாக இருக்கிறவன் வரமாட்டான் சமாதானத்துக்கு.
சமாதானத்துக்கு வந்து பலவீனமாக உள்ளவன் தான் கெஞ்சுவான். அப்போ பலவீனமாக இருக்கிறவன் கெஞ்ச காணாம். நீ தான் என்ன செய்கிற, ட்ரம்ப் தான் என்ன செய்கிறாரு, சமாதானத்துக்கு அழைக்கிறார். அப்போ சமாதானத்துக்கு ஒப்பந்தத்துக்கு அதே நமக்கு என்ன காட்டுதுன்னா இஸ்ரேல் தோத்துட்டாங்க, அவ்வளோதான். இஸ்ரேல் என்ன சொல்லுவான்னு கேட்டால், நான் யஹ்யா சின்வாரை கொண்டு விட்டோம், ஹிஸ்புல்லாவை காலி பண்ணிட்டோம், அது மாதிரி இவரை நம்ம இஸ்மாயில் அணியை செஞ்சிட்டோம், ஈரானுக்குள்ளே வச்சு நாங்கள் அடித்து கொண்டு விட்டோம், நாங்கள் இப்படி ஆக்குண்டு அந்த மாதிரி ஒரு பெருமை அடித்து கொண்டாலும் அது இருக்கத்தான் செய்யும். இழப்பு இல்லைன்னா சொல்லலை, அது இருக்குது. முன்பக்கம் நான் ஒரு இராணுவத்தை வச்சுருக்கும்போது இழப்பு ஏற்படுத்தாமல் இருக்குமா, அது ஒரு விஷயம். ஆனால் கம்பேர் பண்ணணுமா இல்லையா? கடைசி ரிசல்ட் முடிவு என்ன? இப்போ முடிவுக்கு எங்கே வந்திருக்கிறோம்? நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டீங்க? நாங்கள் ரிவர்ஸ் ஆகிறோன்னு வந்துட்டீங்க. வேறு முடிஞ்சு வச்சுக்காத, தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நாங்கள் ரிவர்ஸாக போயிடுறோம்னாலே நீ தோத்துட்டுன்னு அர்த்தம். கைதிகளை எங்களுக்கு மீட்ட முடியலன்னு அர்த்தம். அவங்க ஹமாஸை ஒழிக்க முடியலன்னு அர்த்தம். ஒழிக்க முடியும், எத்தனை வருஷம் ஆனாலும் ஒழிக்க முடியும். இன்னும் 20 வருஷத்துக்கு நாங்கள் போடுறதுக்கு வலிமையோடு இருக்கோம்னு ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு 20 வருஷத்துக்கு நின்றாலும் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அப்போ ஒரு சின்ன ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கு உள்ள ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம 20 வருஷம் தாக்கு பிடிப்பாங்கிறான். நீ உலக வல்லரசாக இருந்துக்கிட்டு உனக்கு அவனை எதிர்த்து நிற்க முடியல. அதனால் வந்து தோல்விங்கிற பட்டு தோல்வி, அமெரிக்காவுக்கும் பட்டு தோல்வி, இஸ்ரேலுக்கும் பட்டு தோல்வி. அவங்களுடைய அந்தஸ்து எல்லாம் நொறுக்கி எடுத்துட்டாங்க. அந்த ஆட்டம் போட்டதும் திமுரு எல்லாம் போய் இப்போ அடங்கி ஒடுங்கி இந்த ஆப்கான்லாம் என்ன ஆட்டம் போட்ட அமெரிக்கா, அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியலை. அதனால் வந்து அமெரிக்க படையை கூட இறக்கி விட்டு போனால் கூட அழிச்சு விடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் நேரடியாக இந்த தரை யுத்தத்துக்கெலாம் வரமாட்டாங்க. தரை யுத்தத்தை ஒரு அனுபவப்பட்டாங்க. தரைப்படையில் இறங்கினோம்னா நம்ம வீரர்களை காலி பண்ணிடுவாங்க, நம்ம வீரர்கள்லாம் கோழைகளாக இருக்கிறாங்க, ஓடி போயிடுவாங்க. அதனால் வந்து அந்த ஹமாஸுடைய விஷயத்தில் இவங்க வந்து ஜெயிக்கவே இல்லை. அவங்க வந்து உலகத்துக்கு வாழ்கிறவங்க, இவங்க என்ன சாவுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதான் முக்கிய காரணம். சாவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவன் வந்து வாழ்வதற்கு ஆசைப்பட்றான். அதில் யார் ஜெயிப்பா? சாவதற்கு ரெடியாகணும் தான் ஜெயிப்பான். அந்த அடிப்படையில் தான் ஹமாஸுடைய கை வந்து ஓங்கி இருக்குது. இன்றைக்கி ஹமாஸ் கை தான் ஓங்கி இருக்குது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.